சுராஜ் இஷ்யூ. அதான் 2 நாளாக பேசலை. பேசி மட்டும் என்ன தலைகீழாவா நிப்பாட்டிட போகிறோம் அப்படின்னுதான். நம்ம எதாவது ஒன்று பேச மாட்டிக்கிட்டாண்டா பம்பரக்கட்டா மண்டேன்னு தூக்கி உள்ள வச்சுக்குவாங்க. ஆகாது போகாதெல்லாம் போயிட்டே இருக்கட்டும். இவன் இங்கே ஒருத்தர் என்ன தனியாக கட்டிகிட்டு இருக்கான்னு. ஆனால் இன்னொன்று, நம்ம ரவுடி எங்கெங்கே இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் பேசலை? ஆள் கிடைக்கலாம், கிடைச்சா நம்மளாண்டா வெட்டுவாங்க அப்படின்னு. அரசியல் கூட நிம்மதியாக பேச முடியுதா? அடுத்து நம்ம ஜாதகத்திலே கை வச்சுட்டா அவ்வளோதான்டா முடிஞ்சு போச்சு. எதுவுமே பண்ண முடியல. அதுதான் ரீசன். ஆனால் நான் அதையும் தாண்டி பேசுவோம். என்ன நமக்கு மனசு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அந்த பையன் மூலம் நல்லா இருக்கணும். கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் ஒருத்தன் நம்பி நம்மகிட்ட வேலைக்கு வந்திருக்கான். அவனை ஒரு அறிக்கையாக விடலாம், ஒரு ஸ்டெப் எடுக்கலாம், ரைட், ஒரு சன்மானமாவது கொடுக்கலாம். அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. நான் இல்லை கவர்மெண்ட்டை நான் குறை சொல்லலை. ஏன்னா இது ஒரு தடவை மட்டும் நடக்கலை, இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே கவர்மெண்ட்டை மட்டுமே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை கவனிக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு நடந்த ஒரு 2-3 விஷயங்கள் இதில் நடந்தது. அதை மட்டும் நான் தெரிவிச்சுட்டு போயிடுறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நாமக்கல்லில் ஒரு ரவுடிசம் விஷயம் நடந்தது. அப்போ எஸ்ஐ, அவர் பேர் ரஜினிகாந்த், கலக்குன்னு கலக்குனார். ஒரு 2 மாதம் ரவுடிசம் பூரா அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னது. பரவாயில்ல, சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவரை. அதுக்கப்புறம் திரும்ப வந்தது. இதில் எதை மூல கவனிக்கணும்னா, இந்த பக்கம் ஒரு ரவுடிசம்னு ஒன்று இருக்கா, இந்த பக்கம் போலீஸுக்கு ஃபுல் பவர் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்கள அவார்டு கொடுத்து கௌரவப்படுத்தணும். எதேதோ சன்மானம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கேஸையும் பிடிக்கிறப்போ ஒவ்வொருத்தவங்க சன்மானம் கொடுத்தா அவங்களுக்குள்ளாரே ஒரு ஈகோ கிரியேட் ஆகி இங்கே நிறையா பேர் சிங்கம் போலீஸ் மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்குது. பட்டையை கிளப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு. இன்னொன்று, இந்த பக்கம் அந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்டாக கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் இயங்குதா? ரைட்டு, இயங்குது. கேம் விஷயத்தை ஃபுல்லாக ஏற்றணும். ஒரு மன்னர்களுக்கெல்லாம் வில்வித்தை பயிற்சி அதெல்லாம் மறந்தே போச்சு. சரி, இப்போ கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஒலிம்பிக்கு, குத்துச்சண்டை, இந்த மாதிரி குத்திட்டு இருக்கவங்களாம் குத்துச்சண்டையில் கொண்டு போய்ட்டு அவன் பாட்டு கலக்கிட்டு இருப்பான். அண்டு மல்யுத்தம் இந்த மாதிரி கொண்டு போனோம்னா அவனுக்கு படிப்பு வரலன்னு தான் அவன் ஸ்கூலுக்கு போகிறது. படிப்பு வரல, இந்த மாதிரி விளையாட்டு விஷயம் கெத்து அவனுக்கு கிடைக்கல. அந்த கெத்தை கொண்டு போய் அவனுக்கு வேண்டிய விஷயத்தில் கொடுத்தா கண்டிப்பாக அவன் பாட்டுக்கு நல்லா வந்துட போகிறான். நாட்டுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். ஒரு வளர்ச்சி. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பையன் போனானா இந்தியா முழுக்க தெரிஞ்சதுனா, அது உலகம் முழுக்க தெரிஞ்சுனா நல்லா சொல்லுங்கள். முக்கியமான சிட்டிஸில் மட்டும்தான் கிரிக்கெட் இருக்குது. நானும் கிரிக்கெட் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. கடைசியாக கிறுக்குத்தனமாக சுற்றினதாக மட்டும்தான் இருந்தது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கறது கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூல்லே பாதி மட்டும்தான் மார்க். அவன் கடைசியாக மார்க்கை போட்டு போயிடுறான். இந்த விஷயம் விளையாட்டை நோக்கி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் போலீஸ் பவர் கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, அவங்களுக்கு சேஃப்டி முக்கியம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு. நம்ம ரேபிஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் இன்னமும் பொண்ணுங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கராத்தே குங்ஃபூலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாட்டுக்கு சைலண்டாக இருந்துருவோம். நன்றி, வணக்கம். வேறு என்ன சொல்கிறது?